மேடம் ரூம் வெக்கேட் பண்றீங்க? ஆமா சொல்லுங்க. அனன்யா ரிசப்ஷனிஸ்டிடம் பேசிக் கொண்டிருக்க மித்ரன் இருந்த கார் அனன்யாவை விட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றது. அதை பார்த்து அனன்யா பயத்தில் மிகுந்த சத்தம் எழுப்பிக் கொண்டு அந்த காரின் பின்னால் ஓடியவாறு என்று கத்த அந்த கார் நிற்காமல் மித்ரனை கூட்டிக் கொண்டு சென்று விட்டது. அனன்யா என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்க அப்போது அவள் பின்னால் ஒரு கார் வர அவள் அந்த காரை கை காட்டி நிறுத்தி அதில் ஏறியவளாக, மறுபடியும் நீயா? ப்ளீஸ் அந்த காரை கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்களா? அந்த காருக்குள்ள என் பையன் இருக்கான். என் பையனுக்கு வேணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி, நீ சொல்ற மாதிரியே நான் ஹெல்ப் பண்றேன். நான் அந்த வண்டியை ஃபாலோவும் பண்றேன். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுப்ப? சீ, தன்னோட குழந்தைய காணோன்னு கவலையில துடிச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா? உனக்குலாம் அம்மான்னு ஒருத்தங்க இல்லையா? ஏய், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் இந்த சிட்டில சித்தார்த் சொல்ல வந்ததை சொல்லி முடிப்பதற்குள் அனன்யா கோபமாக கார் கதவை சாத்திவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள். அப்பா, என் பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. நீங்க தான் அவனை காப்பாத்தணும். பையன் காணாம போனா சந்தோஷப்பட வேண்டியதானே? அது எங்க இருந்தோ வந்தது தானே. அது எங்கேயாவது போய் தொலையிட்டோம். ஐயா அப்பா, அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.